தொட்டாலே உள்ற மட்டன் சுக்கா, மிளகுத்தூள் தூக்கலாக போட்ட மட்டன் குழம்பு, சின்ன வெங்காயம் போட்ட மீன் குழம்பு, கூடவே எறா ஃப்ரை. இதெல்லாம் நான் ரீசெண்டாக சிதம்பரம் போனப்போ ஒரு கடையில் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் சிதம்பரம் போனது என்னமோ சாமி கும்பிட தான். ஆனால் சாமி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடும் முக்கியம். வாழை இலையில் கூட்டு, பொரியல், சுட சுட சாதம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ஊற்றுனாங்க. அதை மட்டன் சுக்கா கூட வச்சு சாப்பிட்றப்ப ஆஹா அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்த சைட் டிஷ்ஷஸ், ப்ரான் ஃப்ரை, சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, மூணுமே பக்கா. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு, அவங்க சின்ன வெங்காயம் போட்ட மீன் குழம்பு. ஆஹா சான்ஸே இல்லை. அந்த மீன் குழம்புல இருந்த புளிப்பு, அந்த மீன் வாசனை, அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தோட ஒரு டச்சு, இது மூணும் சேர்ந்து அந்த மீன் குழம்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. மீன் குழம்பை பெரட்டி அது கூட ப்ரான் வச்சு சாப்பிட்றப்ப அடடா, அந்த டேஸ்ட்டை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக ஒரு குழியை தோண்டி அதில் ரசம், கூட அவங்களோட வஞ்சரம் ஃப்ரை. ஆஹா, ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட ஃபீல். இதெல்லாம் நான் சேத்தியாத்தோப்பில் இருந்த ஸ்ரீ சாய் மெஸ்ஸில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் சிதம்பரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சாய் மெஸ்ஸில் ஒரு ஸ்டாப்பை போடுங்க.